ஊதிய குறைப்பை கைவிட வேண்டும். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் ஜெயந்தி தலைமையில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு இயக்குநர் அலுவலகத்தில் பெருந்திரள் முறையீடு நடைபெற்றது. தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பாக சென்னை டான்சாக்ஸ் திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் பெருந்திரள் முறையீடு நடைபெறுகிறது. இந்த முறையீட்டினுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர், அந்த மையங்களில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பணியினை செய்து வரும் ஆலோசகர்கள், ஆய்வக நுட்புணர்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. அதே போல் இப்பொழுது ஊதிய உயர்வு குறைப்பதாக திட்ட இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சங்க பேச்சுவார்த்தையில் தெரிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஊதிய குறைப்பை கைவிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் இன்று திட்ட இயக்குநர் அலுவலகத்தில் பெருந்திரள் முறையீடு செய்கிறோம். இந்த ஊதிய குறைப்பு செய்யும் பட்சத்தில் ஆலோசகர்களுக்கு 5,000 ரூபாயும், ஆய்வக நுட்புணர்களுக்கு 10,000 ரூபாயும் ஊதியம் குறையும் அபாயம் உள்ளது. இது ஒரே திட்டத்தில் பணிபுரியும் ஜிஹெச்சில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு ஊதியமும், பிஹெச்சிலுடைய ஊழியர்களுக்கு ஒரு ஊதியமும் கொடுப்பது சட்டத்திற்கும் இயற்கை நீதிக்கும் எதிரானது. இந்த ஊதிய குறைப்பை நிச்சயமாக டான்சாக்ஸ் அலுவலகம் நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த ஊதிய குறைப்பு பிரச்சனையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும், மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் இப்பிரச்சனையில் தலையிட்டு இந்த ஊழியர்களுடைய ஊதிய குறைப்பை கைவிட வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பெருந்திரள் முறையீட்டின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக இந்த ஊதிய குறைப்பை கைவிட வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மா சேரலாதன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம். அறிக்கைகள் வரல, எங்ககிட்ட சங்க நிர்வாகிகள் கிட்ட திட்ட இயக்குனர் அவர்கள் தெரிவித்தார். ஜீவோ வரல. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு திட்ட இயக்குனர் அவர்கள் 1/4/2025 முதல் பிஹெச் ஊழியர்களுக்கு ஊதிய குறைப்பு நடைபெறும் என்று தெரிவித்துள்ள காரணத்தினால் நாங்கள் இந்த முறையீட்டை தெரிவிக்கிறோம். இது ஜீவோ போட மாட்டாங்க. பிஹெச்ல வேலை பார்க்கறவங்களுக்கு முன்னாடி பிஹெச்ல வேலை பார்க்கக்கூடிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட ஊழியர்களுக்கு என்ஹெச்எம் சொல்லக்கூடிய என்ஹெச்எம் ஒரு 60% ஊதியமும், 40% ஊதியத்தை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்திலிருந்து கூட்டு 100% அவங்களுக்கு ஊதியம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பிஹெச்ல வேலை பார்க்கக்கூடிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்ட ஊழியர்களை தேர்வு செய்தது இந்த டான்சாக்ஸ் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தான். இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது இதே எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தான். பிஹெச்ல வேலை பார்க்கணுமா, ஜிஹெச்சா, மெடிக்கல் காலேஜா என்று ஆர்டர் கொடுத்தது இந்த திட்ட இயக்குனர் தான். இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஜிஹெச்ல இருந்து பிஹெச்சுக்கு, பிஹெச்ல இருந்து மெடிக்கல் காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டது இந்த திட்ட இயக்குனர் தான். மாதம் ஊதியத்தை அக்கௌண்ட்ல ஏத்துறது இந்த திட்ட இயக்குனர் தான். இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த பிஹெச் எம்ப்ளாயிஸ் கொடுக்க 40% ஊதியத்தை நாங்க தர மாட்டோம், நாக்கோ அவங்களே கொடுத்துக்கிட்டோம், சரி என்ஹெச்எம் அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. என்ஹெச்எம் கொடுக்கணும்னா இப்போ ஒரு லேப் டெக்னீஷியன் 28,000 சம்பளம் வாங்கினாங்கன்னா, இந்த திட்ட இயக்கத்தினுடைய பங்கை கொடுக்கலன்னா ஏப்ரல் மாதம் அவங்களுடைய ஊதியம் 18,000 ரூபாய், 10,000 ரூபாய் ஊதிய குறைப்பு வருவதற்கான இருக்கு. இப்போ 2 துறைக்கு இடையில இந்த ஊதியத்தை எப்படி கொடுப்போம்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இவங்க நீங்க ஃபுல் அமௌண்ட் கொடுக்க அமௌண்ட் கேட்கறாங்க, அவங்க இல்ல நாங்க தர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. இதுல தமிழக அரசாங்கம் தலையிடணும். 2 துறைக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு ஊதிய குறைப்பு என்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஜனநாயகத்துக்கும் சட்டத்துக்கும் விரோதமானது. தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு இந்த ஊதிய குறைப்பை தடுத்து நிறுத்த வேண்டும். ஊதிய குறைப்பு பார்த்தோம், ஹெல்த் செக்ரட்டரி பார்த்து பேசிட்டோம். ஹெல்த் செக்ரட்டரி நாங்க பேசுற அன்னைக்கு உடனடியாக திட்ட இயக்குனர் போன்ல கூப்பிட்டு இப்படி வந்திருக்காங்களா, என்ன தகவல்னு கேட்டிருக்காங்க. நாங்களும் தகவல் பூரா அந்த திட்ட இயக்குனரும் செக்ரட்டரிக்கு எல்லா தகவலும் சொல்லிட்டாங்க. இந்த தகவலை சட்டமன்றத்தில் கேள்வியா எழுப்பதற்கு கூட கொண்டு சென்று தமிழக சட்டசபை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். கேள்வி எழுப்ப முடியல, கேள்விக்கான விஷயங்கள் எழுப்பப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு.